మన దగ్గర డబ్బు లేదు కదమ్మా, నేను చనిపోతాను, నాకు అట్లీస్ట్ కనీసం 27వ తేదీ వరకు నన్ను బ్రతికించండి. దేవరా సినిమా అబ్బాయి జూనియర్ ఎన్టీఆర్ ఫ్యాన్ సార్. అబ్బాయి ఒక్కటే చెప్పండి, నన్ను అట్లీస్ట్ 27వ తేదీ వరకైనా బ్రతికించండి అని చెప్పాడు సార్. చాలా బాధ అనిపించింది ఆ మాటలు. హలో సార్, హాయ్ సార్. థ్యాంక్ యూ సో మచ్ అన్న. నేను చూస్తానని చెప్పి అసలు అనుకోలేదన్నా. బాగుండండి, మన ధైర్యంగా ఉండండి, ఏం ప్రాబ్లం లేదు. మీరు నవ్వుతూ ఉంటే కొన్నంత బలం వస్తుంది. నేను చెప్తున్నాను, చూడండి నవ్వు చూడండి, ఎంత బాగా నవ్వుతున్నాడు. మా అబ్బాయికి మంచి ట్రీట్మెంట్ ఇచ్చింది సార్. అదొక్కటే గట్టిగా ఉండాలంటే మేమందరూ కూడా ప్రార్థిస్తాం. தம்பி, நான் இருக்கேன்பா, கவலைப்படாத. உன்னுடைய ட்ரீட்மெண்ட் செலவை நானே ஏத்துக்கிறேன்னு பிளட் கேன்சர்னால பாதிக்கப்பட்ட தன்னுடைய ஃபேனுக்கு வீடியோ கால் மூலியமா ஜூனியர் என்டிஆர் அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்காரு. హలో సార్, హాయ్ సార్. థ్యాంక్ యూ సో మచ్ అన్న. నేను చూస్తానని చెప్పి అసలు అనుకోలేదన్నా. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. நீ குணமாயிட்டு வா தம்பி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே தேவரா படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. దేవరా సినిమా ఖచ్చితంగా ఖచ్చితంగా వస్తానన్నా. திருப்பதியில விநாயக் நகர் குடியிருப்பு தேவஸ்தானத்துல ஒப்பந்த டிரைவரா ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீனிவாஸ் சரஸ்வதி தம்பதியுடைய மகன் தான் கௌஷிக். இவருக்கு 19 வயசு ஆகுது. புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் 60 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அவங்களால புரட்ட முடியல. செய்தியாளர்கள் கிட்ட தன்னுடைய மகனுடைய நிலையை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பையன் தீவிரமான ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய ஃபேனா. அவங்களோட பையன் பேசும்போது, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, என் தலைவனோட படம் தேவரா கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆகுது, அது ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நான் உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு எமோஷனலா சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய காதுக்கும் போயிருக்கு. உடனே தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் மூலியமா அந்த பையன் கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு வீடியோ காலை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. வீடியோ கால்ல அந்த பையனுக்கு பாசிட்டிவா அவனை ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஆறுதலா பேசியிருக்காரு. தம்பி, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நீ சிரிச்சா பாரு, எவ்வளோ நல்லா இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லை, உன்னுடைய ட்ரீட்மெண்ட் செலவை நானே ஏத்துக்கிறேன். அம்மா, நீங்க தான் அவனுக்கு தைரியம் கொடுக்கணும், அதனால நீங்க முதல்ல தைரியமா இருங்க, அவனும் தைரியமா இருப்பான், ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியா முடியும், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அந்த செலவை நானே ஏத்துக்கிறேன், ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா முடிஞ்சு நீ உடம்பு சரியானதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே படத்தை பார்ப்போம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு அண்ணன் மாதிரி இருந்து அந்த ரசிகருக்கு சப்போர்ட் பண்ணி அன்பா பேசியிருக்காரு பாருங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.